இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி விஷயத்துல நீங்க செஞ்சது சரியில்லை. அம்மா, அக்காவுக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி புருஷன் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி நல்ல புருஷனா அக்காவுக்கு அவர் கிடைச்சிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட புருஷனை நீங்க பிரிச்சு வச்சதாலதான் துக்கம் தாங்காம விஷத்தை குடிச்சிட்ட அக்கா. அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஏமா இப்படி பண்றீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்துகிட்டே என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? அந்த கிழவியோட குடும்பத்தை எனக்கு அடியோட பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் பொய் சொல்லி என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தது தப்பு இல்லையா? அந்த ஆரம்பமே தப்புங்கிறப்போ அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே தப்புதான். அவ ஏதோ 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வந்த தியாகி மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்த பிறகுதான் இவ்ளோ பிரச்சனையும். அவன் வரலைன்னா நம்ம குடும்பமே நிம்மதியா இருந்திருக்கும். டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. குடிச்சது கொஞ்சம் வீரியமான விஷம்ன்றதுனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. 1 hour மானிட்டர் பண்ணணும். அவங்க கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகணும். அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். எல்லா சிச்சுவேஷன்லயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு ஊருக்கே தெரியும். இப்போ அவன் பண்றதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் அடிச்சு சொல்றேன், என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமே நீயும் உன் பேரனும் தான். ஆமா, வாய மூடி. என் பேத்தி இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீ தாண்டி காரணம். நீதான். சின்னஞ்சிருசுங்க அதுங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ விடாம அவங்கள பிரிச்சு வச்சு உன் சுயநலத்துக்காக அவங்கள பிரிச்சு கஷ்டப்படுத்துற. எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தாண்டி. நீ கொஞ்சம் மாறினா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். உன் பகையை எங்களோட நிறுத்த வேண்டியது தானே. எதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போற? உன் பொண்ணுங்களுக்காக உன் குடும்பத்துக்காக நீ கொஞ்சம் மாறு. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் கிழவி, ரொம்ப ஓவரா பேசாத. நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லாத. என்ன இங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல கூட எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீங்க போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். சாமுண்டீஸ்வரி, யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுற? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் துக்கத்துல இருக்கேன். இந்த கிழவி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினா எனக்கு கோவம் வராதா? மரியாதையா இங்க போக சொல்லிடுங்க, இல்லனா அசிங்கப்பட்டு போற மாதிரி ஆயிடும். போறேன், இப்ப போறேன். என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் அவளை என்ன காப்பாத்தி கொடுக்கணும். அம்மா, தாயே, மகமாயி, ஏம்மா என் குடும்பத்துக்கு அடிக்கடுக்கா சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு. பாவம்மா என் பேத்தி, அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவ சின்ன பொண்ணுமா, இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாண வாழ்க்கையை கூட அவ சரியா வாழல. அதுக்குள்ள அவ அம்மா கறி அவங்கள பிரிச்சு வாழ விடாம பண்றாளேம்மா. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? இதெல்லாம் தாங்க முடியாம தான் என் பேத்தி விஷத்தை குடிச்சிட்டா. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என் பேர என்னம்மா பெரிய தப்பு பண்ணிட்டான்? பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டான். அதுக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனையாம்மா? சின்னஞ்சிறுசுங்களை பிரிச்சு வைக்கணும்னு பாக்குறாளேம்மா. அம்மா, எப்படியாவது என் மருமக மனச மாத்துமா. இந்த சின்னஞ்சிறுசுங்களை ஒன்னா சேர்ந்து வாழ வைமா. என் பேத்தி உயிரை காப்பாத்தி கொடுமா. மா, தாயே. இப்ப சகல, நீ ஒரு நிமிஷம் இரு. நான் போய் என்ன நிலவரம் பார்த்துட்டு வரேன். சரிங்க, வந்துடுறேன்.
அத்தை சின்னத்தை 2 பேரும் இங்கிருந்து காலி பண்ணாதான் சகலையை கூட்டிட்டு வர முடியும். இப்ப என்ன பண்ணலாம்? ம்? ம். ரோகிணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வா. வா. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? ரோகு, சகலா வந்திருக்காரு. ரேவதியை பார்க்கணும்னு சொல்றாரு. எங்க இருக்காருங்க? இங்க பாரு, அவர் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு வந்திருக்க. நீ என்ன பண்றனா, எப்படியாவது இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், புரியுதா? ஐயோ, நான் என்னங்க பண்ண முடியும்? அம்மாவும் சித்தியும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இங்க பாரு, அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம இதை பண்ணணும். இங்க பாரு, சகலுக்கு இந்த மாதிரி நேரத்துல நாம தானே உதவி பண்ணணும். சரிங்க, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். நீ என்ன பண்றனா, உங்க அம்மாவை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. சுவாதி கிட்ட உங்க சித்தி எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லிடலாம். நான் போய் அந்த நேரத்துல சகலையை கூட்டிட்டு வந்து எப்படியாச்சும் ரேவதியை பார்க்க வச்சிடறேன். சரிங்க. ரோகிணி, நீ போய் மாமாவை சுவாதியும் கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிடுவோம். சரிங்க. நான் இங்கே இருக்க, நீ கூட்டிட்டு வா. ம். என்ன விஷயம் மாப்ள? மாமா, சகல ரேவதியை பார்க்கணும்னு இங்க வந்திருக்காரு மாமா. ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அத்தை சின்னத்தை 2 பேரும் இங்க இல்லாம இருந்தாதான் அவர் போய் ரேவதியை பார்க்க முடியும். அப்படியா? இப்போ இப்போ என்ன செய்யலாம் மாமா? ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி ரோஹிணிட்ட சொல்லியிருக்கேன். பெரியத்தை எப்படியாவது கூட்டிட்டு போயிடு, சுவாதி வந்து சின்னத்தையை கூட்டிட்டு போட்டோம். அவங்க இல்லாத நேரத்துல நம்ம சகலையை கூட்டிட்டு வந்து ரேவதியை பார்க்க வச்சிடலாம். சரி மாப்ள, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அம்மா, நீங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் ஏதாவது காரணம் சொல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, வாங்க. மாப்ள வாங்க. சித்தி, நர்ஸ் கூப்பிட்டாங்களாம். வாங்க போயிட்டு வரலாம். அவங்க எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க? என்ன விஷயம்? தெரியல சித்தி, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா, ரொம்ப தலைவலியா இருக்குமா? வாங்களேன், கேண்டீனுக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம். என்னாச்சு? ரொம்ப தலைவலிக்குதா? ஆமாம்மா, ரொம்ப வலிக்குது. சரி வா. அம்மா, 2 பேரும் போயிட்டாங்க. நான் போய் சகலையை கூட்டிட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரி மாமா. சகல, அத்தைங்க 2 பேரும் இல்ல, பாப்பா போலாம்.